விஷயத்த நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கறது தான் இன்னைக்கான செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ். ஸோ ஜாகரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அறுச்சுவையில ரொம்ப முக்கியமான ஒரு சுவை அப்படின்னு பார்த்தா இனிப்பு. ஸோ ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்வீட்டுக்கு கிரேவிங் இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. அது சின்னவங்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும். ஸோ வயசானதுக்கு அப்புறம் சுகர் உள்ளவங்களா இருக்கட்டும், இன்னும் சுகர் உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். அப்ப இந்த அறுச்சுவையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சுவை அப்படின்னு பார்த்தோம்னா இனிப்பு. ஸோ அதுக்கு இன்னைக்கு ஒயிட் சுகர், நிறைய அடல்ட்ரேட்டட் சுகர்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் மார்க்கெட்ல. பட் இங்க டிஎக்ஸ்எல்ல எந்த விதமான அடல்ட்ரேஷனும் இல்லாம, எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாம, எந்த விதமான அடிக்டிவ்ஸும் இல்லாம ஒரு ஜாகரி பவுடர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இங்க ரொம்ப யூனிக்கா பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் இங்க டிஎக்ஸ்என்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாகரி பவுடர். ஸோ டிஎக்ஸ்என் ஜாகரி பவுடர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு ப்ராப்பர் அத்தன்டிக் ஃபிளேவரை நம்ம இந்த ஜாகரியில கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அன்அடல்ட்ரேட்டட் பிளான்ட் பேஸ்ட். ஸோ அந்த பிளான்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான கெமிக்கல் இன்டியூஸ் ஆகாத பிளான்ட்டை தான் நம்ம சோர்ஸ் பண்ணக்கூடிய சுகர் கேன். அதாவது ஃபார்ம்ல நம்ம சோர்ஸ் பண்ணக்கூடிய சுகர் கேனுமே அன்அடல்ட்ரேட்டட் பிளான்ட்ல இருந்து தான் நம்ம சோர்ஸ் பண்றோம். ஸோ அப்ப மண்ணுல இருந்து விளையும் போதுல இருந்தே நம்மளுக்கு எந்த விதமான கெமிக்கல் இன்டியூஷன் கிடையாது. அது மட்டும் இல்ல, இது பவுடர் ஆக்கும் போதோ நம்மளுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல, எந்த விதமான அடிக்டிவ்ஸும் நம்ம இதுல ஆட் பண்ணல. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நேச்சுரல் ஒரு ப்ராப்பர் ஜாகரிய நம்ம டிஎக்ஸ்என்ல இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் இங்க நம்ம மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பியாண்ட் ஸ்வீட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜாகரி பவுடர்லயும் நிறைய விதமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. மெயினா பார்த்தோம் அப்படின்னா அயன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜாகரியில அயன் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது இது மூலியமா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஒரு 1 டேக்கு தேவையான அயன் கிடைச்சிருமா அப்படிங்கிறது கிடையாது. பட் இது எடுக்கிறது மூலியமா ஓன் பார்ட் ஆஃப் அயன் அப்படிங்கிறது நம்மளுக்கு டெய்லி பேசிஸ்ல நம்ம பாடியில கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 100 கிராம்ஸ் ஜாகரியில பார்த்தோம் அப்படின்னா 11 mg ஆஃப் அயன் இருக்கு. 100 கிராம்ஸ் ஜாகரியில பாத்தீங்கன்னா 11 mg ஆஃப் அயன் இருக்கு. நம்ம பாடிக்கு அதாவது மென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மென்ஸுக்கு பர் டேக்கு 8.7 mg ஒரு டே நம்மளுக்கு இது வேணும். ஸோ நம்மள ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 11 mg ஜாகரி நம்மளுடைய ஹியூமன் பாடிக்கு தேவை. அது சாரி 8.7 mg நம்ம பாடிக்கு ஹியூமன் பாடிக்கு பர் டே மென்ஸுக்கு தேவை அயன் சக்தி. அதே மாதிரி உமன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 19 ஏஜ்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 14.8 mg அயன் அப்படிங்கிறது பர் டேக்கு தேவை. அதே ஒரு 50 ஏஜ்க்கு மேல உமன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் பர் டேக்கு 8.7 mg அயன் அப்படிங்கிறது தேவை. அப்ப 100 mg ஆஃப் 100 கிராம்ஸ் ஆஃப் ஜாகரியில பார்த்தோம் அப்படின்னா 11 mg ஆஃப் அயன் இருக்கு. அப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜாகரியில பார்த்தோம் அப்படின்னா 2.2 mg ஆஃப் அயன் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு காஃபி இல்ல டீ இல்ல ஏதாவது ஸ்வீட்ல ஏதாவது ஃபுட்ல நம்ம இந்த ஜாகரி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட அதுல நம்மளுக்கு 2.2 mg ஆஃப் அயன் இந்த ஜாகரி மூலியமா கிடைக்குது. ஏன்னா நம்ம டிஎக்ஸ்என்ல கொடுக்கக்கூடிய ஜாகரி பியாண்ட் ஸ்வீட்னஸ் தாண்டி ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ எந்த விதமான அடல்ட்ரேஷனும் இல்லாத ஒரு ஜாகரியை நம்ம இங்க கொடுக்குறோம். அதை தாண்டி நிறைய விதமான நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது மூலியமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மெயின் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா இது அயன் தான் நம்ம மெயினா இதுல மென்ஷன் பண்றோம். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ஒயிட் சுகர் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒயிட் சுகர் அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னைக்கு அதனுடைய தன்மை தெரிஞ்சு யாருமே நிறைய பேர் பயன்படுத்துறது கிடையாது. ஸோ இங்க நம்ம லீடர்ஸே அதை பத்தின நிறைய டெஸ்டிமோனியல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸா ஒரு பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைலுக்கு ஸோ எல்லாருமே விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு
விஷயமா தான் இந்த ஜாகரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் டீ ஷாப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டீ அப்படின்னா இன்னைக்கு நாட்டு சக்கரை டீ இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஃபேமஸா ப்ரமோட் ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இன்னைக்கு வெளியிலயும் நம்மளுக்கு ஜாகரி கிடைக்குது, வெளியிலயும் நாட்டு சக்கரை கிடைக்குது. பட் எந்த விதத்துல அது நம்மளுக்கு நேச்சுரலா, எந்த விதத்துல கெமிக்கல்ஸ் இல்லாம பிளான்ட் பேஸ்டா வரும்போதே நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது பியூரா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் இங்க எல்லாமே நம்ம டிரான்ஸ்பரண்டா ஈவன் நம்ம பிரசன்டேஷன்ல காமிக்கும் போது இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல நம்ம இந்த ஜாகரியை கொடுக்குறோம். ஸோ டிஎக்ஸ்என் ஜாகரி பவுடர் நம்ம டிஎக்ஸ்என்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேன் டு கிச்சன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியான சுகர் கேனை தான் நம்ம சோர்ஸ் பண்றோம். அதே மாதிரி அதை ப்ரெஸ் பண்றதும் சரி, அதை பாயில் பண்ணி அதை சுகர் கேனை ஜாகரியா கன்வெர்ட் பண்ணி ஸோ ஃபைனலா அது பவுடர் ஃபார்முக்கு வர வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ஜாகரி அத்தன்டிக் ஃபார்ம்ல ஒரு சுகர் கேனோட டேஸ்ட், அதனுடைய ஃபிளேவர், அதனுடைய எசன்ஸ், அதனுடைய ப்ராப்பர் நேச்சர் எந்த இடத்துலயும் மாறாம நம்ம ஒரு கம்ப்ளீட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜாகரியை தான் இன்னைக்கு டிஎக்ஸ்என் மூலியமா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜாகரி நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புதுசு கிடையாது நான் சொல்றது. ஸோ நம்ம எல்லா விதமான டிஷ்லயுமே நம்ம மெயினா பயன்படுத்தலாம். மெயினா ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்னைக்கு ஈவன் ஸ்வீட்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையில செஞ்ச ஒரு ஸ்வீட்ஸ் இன்னைக்கு நிறைய ஸ்வீட்ஸ் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அது ரொம்ப டிமாண்டா இருக்கு. நிறைய ஸ்வீட் ஷாப்ல, நிறைய பேக்கரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டு சர்க்கரையில செய்யக்கூடிய ஸ்வீட்ஸோடைய அதனுடைய காஸ்டா இருக்கட்டும், அதனுடைய வேல்யூ ஆடடா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஹையா தான் இருக்கு. ஹை டிமாண்ட் உள்ள ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய ஜாகரி பவுடரை நம்ம வீட்டுல என்ன ஸ்வீட் செஞ்சாலும் அதுக்கு கம்ப்ளீட்டா பயன்படுத்தலாம். ஃபுட் எது நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புட்டு, இடியாப்பம், ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராப்பர் ஃபிளேவர் ஆடட் அப்படின்னா நம்மளுடைய ஜாகரி கம்ப்ளீட்டா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஜாகரி அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன்ல இன்னைக்கு நம்மளுக்கு டிஎக்ஸ்என்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், ஸோ இது எல்லாமே ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் தான். நம்ம கிச்சன்ல செய்யக்கூடிய கரீஸ், டெசர்ட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா ரொம்ப காரமா செய்யக்கூடிய ஃபுட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜாகரி சேர்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு வத்த குழம்பா இருக்கட்டும், புளி குழம்பா இருக்கட்டும், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் ஜாகரி வந்து நம்ம வயிறுடைய அந்த எரிச்சல் வந்து அதிகமா அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய ஃபுட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த காரத்தை ஓவர்டேக் பண்றதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜாகரி எப்போதுமே ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நம்மளுடைய ஜாகரி ரெகுலர் பேசிஸ்ல நீங்க பயன்படுத்தலாம். கில்ட் ஃப்ரீ டிலைட்ஸ், ஸோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு கில்ட் ஃப்ரீ டிலைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிமாண்டா இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. அதுக்கு நம்மளுடைய ஜாகரி பவுடர் நீங்க பயன்படுத்தலாம். வெல்னஸ் ஸ்பாட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு டீ சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது. நேத்து கூட நம்ம மசாலா டீ சொல்லும் போது நான் அதை தான் மென்ஷன் பண்ணேன். ஸோ நம்ம மசாலா டீயோடையும் நம்ம டீ அண்ட் காஃபியோடையும் ஒரு ஆட் ஆன் ஸ்வீட்னரா, நேச்சுரல் ஸ்வீட்னரா நம்மளுடைய ஜாகரி பவுடரை பயன்படுத்தலாம். ஸோ ரொம்ப ஒரு நேச்சுரல் ஃபார்ம்ல இன்னைக்கு ஜாகரியை கொடுக்குறோம். ஸோ ஜாகரி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 1/2 கிலோ பேக்ல வருது. ஸோ ஒரு நேச்சுரல் ஃபார்ம்ல எம்ஆர்பி 170 ருபீஸ்க்கு நம்ம டிஎக்ஸ்என்ல கொடுக்குறோம். ஸோ இது நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 20 to 25% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். இதே நீங்க கன்சியூமரா டிஎக்ஸ்என்ல வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்ஆர்பி பிரைஸ்ல தான் கிடைக்கும். நீங்க நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க் யாராவது புதுசா இருக்கீங்கன்னா யாரு ஷேர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல வாங்குறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜாகரி பொறுத்தவரையில இது நிறைய விதமான இந்த நியூட்ரிஷனல் வேல்யூ பத்தி, இந்த அயன் அதுக்கான ரெஃபரன்ஸ் பேப்பர் நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லீடர்ஸ்க்கு நான் இந்த ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்பட்டாலும் நீங்க உங்க லீடர்ஸ் மூலியமா இந்த ப்ரெசன்டேஷன், இந்த ரெஃபரன்சஸ் நீங்க டீட்டெயில்டா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினா இந்த ஜாகரி அப்படின்னு பார்க்கும்போது டிஎக்ஸ்என் ஜாகரியில
ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல நம்ம இந்த ஜாகரி சோர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரம் பிளான்ட் பேஸ்ல இருந்தே நம்ம இது பேக்கெட்குள்ள வர வரைக்கும் இதுல எந்த விதமான அடல்ட்ரேஷன் கிடையாது, எந்த விதமான கெமிக்கல்ஸ் கிடையாது, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. மோஸ்ட் நேச்சுரல் ஃபார்ம்ல டிஎக்ஸ்னுடைய ஜாகரி நம்ம பாண்டிச்சேரி ஃபேக்டரி ப்ராடக்டா நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுல ஜாகரியில ஜென்ரலா நேச்சுரா பார்க்கும்போது நிறைய விதமான நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு. அதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா அயன் வேல்யூ அதிகமா கிடைக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன்ல நம்மளுக்கு 2.2 mg ஆஃப் அயன் ஜாகரி பவுடர் மூலியமா கிடைக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் தான். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்க ஒயிட் சுகருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு ப்ராப்பர் சுகர் கேன் அப்படிங்கிறது, ப்ராப்பர் சுகர் கேன்ல இருந்து சோர்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஜாகரி பவுடரை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா வெளியிலயும் நிறைய ஜாகரி பவுடர் கிடைக்குது. இன்னைக்கு 20 ரூபா 30 ரூபாய்க்குலாம் ஜாகரி பவுடர் கிடைக்குது. இல்லைன்னு நான் சொல்லல. பட் அது எந்த விதத்துல நம்மளுக்கு ஒரு பியூரஸ்ட் ஃபார்மா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் இங்க நம்ம எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இதுல எந்த அளவுக்கு பியூரிட்டி கலந்துருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், எல்லாருமே டிஎக்ஸன் ஜாகரி பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டா தான் இன்னைக்கு டிஎக்ஸன்ல இருக்கு. இன்னைக்கு இது வாங்கி பயன்படுத்தாத டிஎக்ஸன் லீடர்ஸே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இன்னும் பெருசா இதை கொண்டு போய் எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பர் நேச்சுரல் சுகர் கேனா எல்லாருக்கும் நம்ம கொண்டு போகலாம். ஸோ இன்னைக்கான ப்ரெசன்டேஷன் எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப்போட. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ரஞ்சன் சார் இருக்காரு. ஸோ சாரோடைய ஒரு ஃபியூ வேர்ட்ஸோட லீடர்ஸ் ஃபீட்பேக்கோட நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணலாம். குட் மார்னிங் சார். மார்னிங் பாலா. குட் மார்னிங் எவ்ரிபடி. வேற யாரும் கருத்து சொல்ல விரும்புறாங்களா? லீடர்ஸ் நீங்க யாராவது ஃபீட்பேக் ஆல்ரெடி யூஸ் பண்ணி ஃபீட்பேக் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். வெங்கடேசன் சார் குட் மார்னிங். குட் மார்னிங். வந்து இப்ப ஆல்ரெடி